அனைவருக்கும் வணக்கம். சீனாவை ஓரங்கட்டி இந்தியா ஒரு மிக முக்கியமான விஷயத்துல முன்னேறி இருக்குது நண்பர்களே. அது என்ன, எந்த விஷயத்துல இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத முதல் செய்தியாக இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி ஒன்று நண்பர்களே, அது என்னன்னா பங்களாதேஷ் இந்தியாவிடம் பணிந்திருக்குது அப்படிங்கிறதான். இந்தியா கிட்ட கொஞ்சம் முறைச்சுக்கிட்டு நின்ன பங்களாதேஷை இந்தியா பயங்கரமாக சாடியது. இந்தியாவுடைய தாக்குதலை எதிர்பார்த்து முன்னமே பணிந்து விட்டது பங்களாதேஷ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி. இந்த இரண்டு முக்கியமான செய்திகள் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. நாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் வெளியான ஒரு ரிப்போர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதான். அது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜப்பானுடைய வங்கிகள் இருக்குது இல்லையா, அந்த வங்கிகளை ஈர்க்கிற விஷயத்தில் தான் இந்தியா முன்னேறி இருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டார், அதாவது தயாரிப்பு துறை இருக்குது இல்லையா, அந்த பொருட்களை தயாரிக்கிற துறை மிக வேகமாக வளர்ந்து வருவதால் ஜப்பானுடைய முன்னணி வங்கிகள் எல்லாமே இப்பொழுது சீனாவில் தங்களுடைய பிரான்ச்சஸை குறைச்சிக்கிட்டு, சீனாவோடு தாங்க செய்கிற வர்த்தக அளவை குறைச்சிக்கிட்டு இந்தியா கிட்ட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான். அது இது ஏன் அவ்வளோ முக்கியமான விஷயமாக பேசப்படுது அப்படின்னாக்க, சீனாவுடைய பேக் போனே ஜப்பானுடைய ஃபண்டிங் தான் அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னா, சீனா முதலாக 1970களில் இந்த குளோபலைசேஷனை முன்னெடுத்தது. குளோபலைசேஷனை சீனா முன்னெடுப்பதற்கு முன்பிருந்தே ஜப்பான் தான் சீனாவுக்கு பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய அளவில் பேக்கப் கொடுத்து வந்தது, ஃபண்டிங் கொடுத்து வந்தது. அந்த விஷயம் 1970களில் பயங்கரமாக வேகமெடுத்தது. ஜப்பானுடைய பெரிய வங்கிகள், சிறிய வங்கிகள்னு எல்லா வகை வங்கிகளும் சீனாவில் பரவலாக தங்களுடைய பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணாங்க. அதன் மூலமாக ஜப்பானுடைய பணம் சீனாவுக்குள்ள வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுச்சு அப்படின்னும், அந்த பணத்தை வாங்கித்தான் சீனா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிற விஷயமும் உலக அறிந்த ஒன்று. இப்பொழுது கடந்த சில ஆண்டுகளாக ஜப்பானுடைய பார்வை சீனாவிடமிருந்து இந்தியாவின் பக்கம் திரும்பி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கோவிடுக்கு பிறகு சீனாவிலிருந்து மேனுஃபேக்சரிங்கை இந்தியாவின் பக்கமும் வியட்நாமின் பக்கமும் திருப்புவதற்கு, அப்படியே மடைமாற்றுவதற்கு மேற்கத்திய நாடுகளுடைய நிறுவனங்கள் எல்லாம் முடிவு செஞ்சாங்க. அதன்படி சீனாவில் பல நிறுவனங்கள் தங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை குறைச்சிக்கிட்டு அந்த ஃபேக்டரிகளை இந்தியாவுக்கு மூவ் பண்ணாங்க. மிக முக்கியமாக நாம் இதில் பார்க்க வேண்டியது ஆப்பிள் உடைய ஐஃபோனுடைய மேனுஃபேக்சரிங் நிறுவனமான ஃபாக்ஸ்கான் தான். ஃபாக்ஸ்கான் ஒரு தைவான் நிறுவனம் நண்பர்களே. அந்த நிறுவனம் சீனாவில் பெரிய பெரிய ஃபேக்டரிகளை வச்சுருந்தது. அங்கே இருக்கிற சில ஃபேக்டரிகளை மூடிட்டு தான் இப்பொழுது தமிழகத்துக்கு அந்த ஃபேக்டரியெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுச்சு. இந்த ஒரு நடவடிக்கையின் மூலமாக உலகிலேயே இரண்டாவது அதிகமாக ஐஃபோன்களை தயாரிக்கிற நாடாக இந்தியா மாறிச்சு. அந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வந்தது ஐஃபோனை மட்டும் தயாரிக்கிறதுக்கு பூஸ்ட் கொடுக்கல, மாறாக பலவிதமான செல்போன்களை, ஸ்மார்ட் போன்களை இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு அது அச்சாரமிட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சீனாவில் இருக்கிற நிறுவனங்கள் இந்தியாவுக்கு மாற ஆரம்பித்த உடனேயே ஜப்பானுடைய பார்வையும் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் இப்போ அதிக அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. சீனாவில் நூற்றுக்கணக்கான தங்களுடைய வங்கி கிளைகளை மூடிவிட்டு அவற்றை இந்தியாவில் தொடங்க ஆரம்பிச்சிருக்குது ஜப்பானுடைய வங்கிகள் எல்லாம்.
ஜப்பானுடைய வங்கிகள் இந்தியாவுக்கு வருவதில் மிக முக்கியமான பெனிஃபிட் நமக்கு என்ன அப்படின்னாக்க ஜப்பானுடைய கேஷ் ஃப்ளோ தான் நண்பர்களே. ஜப்பான் ஒரு வளர்ந்த நாடு அப்படிங்கிறதுனால அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ஆல்ரெடி வளர்ந்துடுச்சு. இப்போ அதனுடைய வளர்ச்சி விகிதம் ரொம்பவுமே குறைஞ்சு போச்சு. அதனால ஜப்பான்ல நிறைய கேஷ் இருக்குது, ஆனால் அங்கே வளர்ச்சி குறைவு. அதனால் ஜப்பானுடைய வங்கிகள்லாம் வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு, அந்த நாட்டில் இருக்கிற நிறுவனங்களுக்கு லோன் கொடுத்து அதன் மூலமாக அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படித்தான் அவங்க சீனாவுக்கும் போய் பெரிய அளவில் சீனாவுக்குள்ள கேஷ் ஃப்ளோவை உண்டாக்குனாங்க. இப்பொழுது அங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இந்தியாவுக்கு வர்றதுனால இந்தியாவின் பக்கம் ஜப்பானுடைய வங்கிகள்லாம் கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க. இங்கே நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்தியாவுக்குள்ள வெளிநாட்டுடைய ஃபண்டிங், அதாவது குறிப்பாக ஜப்பான்லேருந்து லட்சக்கணக்கான கோடிகளில் ஃபண்டிங் இந்தியாவுக்கு வரும், பணம் இந்தியாவுக்கு வரும், வெளிநாட்டு செலாவணி இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி இந்தியாவுக்கு கொண்டு வருகிற பணத்தை அந்த வங்கிகள் யாருக்கு கொடுப்பாங்க? இந்தியாவில் செயல்படுகிற நிறுவனங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் தங்களை பெருசு பண்ணிக்க முடியும், நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். ஜப்பானுடைய வங்கிகளுக்கு இந்தியாவுக்கு மாறுவதற்கு கான்ஃபிடன்ஸ் எது கொடுத்தது அப்படின்னா, பாரத பிரதமருடைய PLI இனிஷியேட்டிவ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இன்சென்டிவ் நிறுவனங்களுக்கு இந்தியாவில் தயாரிப்பதற்கு பல சலுகைகளை வழங்கியிருக்கிறது தான் இந்த PLI இன்சென்டிவ். இந்த PLI ஸ்கீம்களில் செயல்படுகிற நிறுவனங்களை குறிவைத்து தான் ஜப்பானுடைய வங்கிகள் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே இறங்கியிருக்குதுங்கிறாங்க. அவை இப்பொழுது இந்தியாவுக்கு வந்திருக்குது. இது பெரிய அளவில் நிறைய கேஷை இவங்க கொண்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குது. அதன் மூலமாக இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டாரும் சர்வீஸ் செக்டாரும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. முதலாவதாக இந்த நல்ல செய்தியை பார்த்தோம். இரண்டாவதாக மிக முக்கியமான செய்தி, பங்களாதேஷுடைய புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா, அவர் தன்னுடைய முதல் பயணத்தை சீனாவுக்கு மேற்கொள்வதாக திட்டமிட்டிருந்தார். அவர் ஜெயிச்ச உடனே அவருக்கு எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு முதலாக அவருக்கு இன்விடேஷனை கொடுத்த நாடு எது அப்படின்னா இந்தியா தான். இது ஒரு பாரம்பரியம். இந்த பிராந்தியத்தில் இருக்கிற எல்லா நாட்டுடைய தலைவர்களும் தாங்க ஜெயிச்ச உடனே முதல் வெளிநாட்டு பயணமாக அவங்க இந்தியாவுக்கு தான் வருவாங்க. ஆனால் அந்த நடைமுறையை சமீபத்தில் சில தலைவர்கள் உடைச்சிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானதாக நம்ம பார்க்கப்படுறது நேபாளில் இதற்கு முன்பு பிரதமராக இருந்த ஒலி தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் சீனா போனார் முதல்ல. அதே போல் மாலத்தீவுடைய இப்போதைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறார் இல்லையா முய்சு, அவர் இதே போல தான் இந்தியாவுக்கு வராமல் சீனாவுக்கு போனார். அதற்கு பிறகு மாலத்தீவுடைய நிலைமை என்னாச்சு, அதை யார் காப்பாற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது வேற கதை. அதே போல தான் நேபாளிலையும் ஒளி தாத்தாவை தூக்கி எறிகிறதுக்கே பெரும் புரட்சி பண்ணி அந்த தாத்தாவை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ புது பிரதமர் வந்திருக்கிறாரு, அது தனிக்கதை. இப்படி இந்தியாவை பகைத்து கொண்ட நாடுகள் எல்லாம் திரும்பி இந்தியாகிட்டே வர்ற கதையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக நான் சொன்ன இரண்டை தவிர இலங்கையை நீங்கள் எடுத்துக்கலாம். இலங்கையுடைய ராஜபக்ஷே இதே மாதிரி தான் பண்ணார். ஆனால் அதற்கு பிறகு ராஜபக்ஷேவையே அந்த மக்கள் நாட்டை விட்டு துரத்தி அடித்து, அவங்க குடும்பமே அரசியலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு துண்டக்கானா துணியக்கானான்னு இருக்கிறத சுருட்டிக்கிட்டு தாங்க ஏற்கனவே சுருட்டி வச்ச காசை அனுபவிக்கிறதுக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த குடும்பம் போன பிறகு மீண்டும் இலங்கைக்கு கிரைசிஸ் வந்தபோது இந்தியா தான் இலங்கைக்கு உதவி செய்தது, சீனா அல்ல. அதனால் இன்றைக்கு வரைக்கும் இலங்கையில் இருக்கிற சிங்களவர்கள் கூட இந்தியாவை நாம் மதிக்க வேணும், இந்தியா தான் நமக்கு கஷ்ட காலத்தில் உதவிய நாடு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பங்களாதேஷ் இப்பொழுது அந்த மரபை மாற்றுது அப்படிங்கிற பார்க்குறோம். தாரிக் ரஹ்மான் அந்த வரிசையில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கட்சியுடைய தலைவர் தான். பங்களாதேஷுடைய சுதந்திர போராட்டத்தின் போது தங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், நாங்கள் பாகிஸ்தானோடையே இருந்துக்கிறோம்னு சொன்ன கட்சியுடைய, அதாவது கலிதா ஜியாவுடைய மகன் தான் இவர் தாரிக் ரஹ்மான். இந்த கலிதா ஜியாவுடைய கட்சி எப்போதுமே இந்தியாவுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே சமயத்தில் ஷேக் ஹசீனாவுடைய கட்சி, ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு துரத்துனாங்க இல்லையா,
இப்பொழுது இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் இல்லையா, அவருடைய கட்சி எப்பொழுதுமே இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற ஒரு கட்சி அது. இப்பொழுது கலிதா ஜியா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, மீண்டும் இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய முதல் பயணத்தை சீனாவுக்கு திட்டமிட்டார். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே இந்தியா பங்களாதேஷை கண்டிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. அதே சமயத்தில் பங்களாதேஷுக்கு சமயத்துக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளையும் இந்தியா கொடுக்கவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. இந்தியாவை நம்பித்தான் பங்களாதேஷுடைய பெரும்பான்மையான பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறத தாரிக் ரஹ்மான் மறந்துட முடியாது. இந்தியா தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்த பல சலுகைகளை டிலே பண்ணிச்சு, நிறுத்தி கூட வைக்கல, டிலே பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை இந்தியா செய்த உடனேயே அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு தாரிக் ரஹ்மான். இப்பொழுது தாரிக் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களுக்கு இந்தியாவும் வேணும், சீனாவும் வேணும், எல்லாரையும் நாங்கள் சமமாக தான் பார்ப்போம், யாரையும் நாங்கள் பகைத்து கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு சொன்னவர் இப்பொழுது நான் இந்தியாவுக்கும் போகலை, சீனாவுக்கும் போகலையப்பா, நான் மலேசியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு செய்திருக்கிறார். இதுவும் கூட இத்தனை ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலமாக இருக்கிற மரபை மீறுகிற செயல் தான் அப்படிங்கிறது உண்மை. இப்படி மரபை மீறி செயல்பட்ட தலைவர்களுடைய முடிவெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்த்துருக்குறோம். நம்மளுடைய தலைமுறை காலத்திலேயே மீண்டும் பங்களாதேஷில் அப்படி ஒரு நிகழ்வை நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. எப்படியோ தாரிக் ரஹ்மான் ஒரு இளம் அரசியல்வாதி, அவர் அந்த நாட்டை நல்வழியில் நடத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கலாம். ஆனால் பங்களாதேஷ் பல விஷயங்களில் பணிந்து போகவில்லை அப்படின்னா பங்களாதேஷுக்கு கேடு காலம்தான் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியாவிலிருந்து தான் கங்கை நதி பங்களாதேஷ்குள்ளே ஓடுது, பிரம்மபுத்திரா பங்களாதேஷ்க்கு போகுது. இந்தியாவிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 70 நதிகள், 1-2 அல்ல 70 ஆறுகள் இந்தியாவிலிருந்து தான் பங்களாதேஷ்க்கு போகுது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அவற்றையெல்லாம் நம்ம டேம் கட்டினோம்னாலே போதும், பங்களாதேஷ் வறண்டு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது கூட ஒரு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் தான். ஷார்ட் டேர்மில் எடுத்திங்கன்னா பங்களாதேஷுக்கு அரிசி பருப்புலேருந்து, பெட்ரோல் டீசல்லேருந்து, பருத்தியிலேருந்து, நூல் வரைக்கும் எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் போகுது. இந்தியாவை பகைச்சிக்கிட்டா அவங்களுடைய பொருளாதாரம் படுத்துரும் அப்படிங்கிறதான் உண்மை. சீனா அப்படிக்கா சுற்றிக்கிட்டு பொருட்களை பங்களாதேஷ்க்கு விநியோகிக்கிறதெல்லாம் குதிரை கொம்பு தான். இப்பொழுது மியன்மாரும் இந்தியாவோடு கைகோர்த்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2-3 நாட்களுக்கு முன்பு மியன்மாருடைய தற்போதைய தலைவர், அவரை பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு வாய் வரல, ஏன்னா அது இராணுவ புரட்சியில் வந்த ஒருத்தர் தானே. அவர் இந்தியா வந்திருந்தார். இந்தியா பிரதமரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியவர். என்றென்றைக்கும் நாங்கள் இந்தியாவோடு தான் கைகோர்த்து நிற்போம், நாங்கள் சீனாவின் பக்கம் சாய மாட்டோம், இந்தியாவுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும், எந்த குழு, அவர் தீவிரவாதத்தை சொல்கிறார், எந்த குழு செயல்பட்டாலும் அதை நாங்கள் மியன்மாருக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம், இந்தியாவுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளையும் மியன்மார் மண்ணில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் சீனாவுடைய பொருட்கள் இந்த மாதிரி மியன்மார் வழியாக பங்களாதேஷ் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறதும் தவறு, அதுக்கு வாய்ப்பில்லை. பாகிஸ்தான்லேருந்து வந்தாலும் சுற்றிக்கிட்டு தான் போகணும். ஸோ இட் பிகம்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். அதனால் அந்த பொருட்கள்லாம் விலை அதிகம்னு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாரிக் ரஹ்மான் இந்தியாவை பகைத்து கொள்ளவும் வேண்டாம், அதே சமயத்தில் இந்தியாவோடு உறவாடவும் அவருக்கு மனசு வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படியோ அவர் இனிமேல் எடுக்கிற நடவடிக்கைகளை பொறுத்து தான் பங்களாதேஷுடைய எதிர்காலமே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.